ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ருசித்து மகிழ்வோம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஓட உங்களை வந்து மீட் பண்ண வந்திருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு பார்சல் பேக்கேஜ் வந்து ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. அது வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் சமயத்தில் வந்துட்டு யூஸ்வலாகவே வந்து இந்த மாதிரி பார்சல் வந்து இந்தியாவிலேருந்து அனுப்பிச்சி விடுவாங்க. எங்கள் எல்லாருக்குமே எஸ்பெஷலி என் பையனோட பிரேக் சமயத்தில் வந்து இந்த இந்தியாவிலேருந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி வந்து எடுத்துட்டு வரலாம், அமுச்சு விட்டா அவன் வந்து அந்த சமயத்துல என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ல வந்து அவனுக்கு ஒரு ஒரு ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து எல்லா பிரேக்குக்குமே மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அமுச்சு விடுவாங்க. இந்த பார்சல்ல பாத்தீங்கன்னா முக்காவாசி நிறைய ஸ்நாக்ஸ் தான் வந்து அமுச்சு விடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எங்கெங்க இருந்து வாங்கினோம், எங்க பார்சல் வந்து நாங்க யூஸ்வலா எப்படி அனுப்புவோம், அது எல்லாமே வந்து இந்த vlogல வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து கார முறுக்கு பாக்கெட் வந்து வச்சிருக்கேன். இந்த கார முறுக்கு பாக்கெட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த முறுக்கு வந்து நான் வந்து கோவை பழமுதிர்லேருந்து அவங்க வந்து எனக்கு வாங்கி குடுத்து விட்டாங்க. கோவை பழமுதிர் நிலையம் ராமகிருஷ்ணா மட் ரோட் அங்க இருக்கிற அந்த பிரான்ச்லேருந்து இது வந்து வாங்குனாங்க. ரொம்ப டேஸ்டியா இருந்தது. யூசுவலாவே வந்து அந்த பிரான்ச்ல வந்து எங்களுக்கு இருக்கிற அங்க ஸ்நாக்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்குங்க. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நாள் வச்சு சாப்பிடுற மாரி இருக்கும். அதனால அங்கேருந்து வந்து வாங்கி குடுத்து விட்டாங்க. ஸோ அந்த யூசுவலா அந்த கடையிலேருந்து வந்து ஸ்நாக்ஸ் வந்து நெறைய வெரைட்டீஸ் வந்து இருக்கும். ஒரு தடவ வெரைட்டி மாறி மாறி இருக்கும். பட் நாங்க எல்லாமே ட்ரை பண்ண வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால, முறுக்கு பாக்கெட்ஸ் எல்லாமே வந்து நாங்க வந்து அங்கேருந்து வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கார முறுக்கு, அதுக்கப்புறம் வந்து பட்டர் முறுக்கு. பட்டர் முறுக்கு வந்து 2 பாக்கெட் வந்து குடுத்து விட்டுருந்தாங்க. பட்டர் முறுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல காரம் இருக்காது. பட் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். வாயில போட்ட உடனேமே அப்படியே கரையிற மாரி இருந்துச்சு இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ பார்சல் வந்து நாங்க வந்து ஸ்பெஷலா வந்து அவர் வந்து நாங்க குடுக்குற இடத்துல இதுக்கு தனியா கொஞ்சம் பே பண்ணி பேக் பண்றதுனால, அவர் வந்து சீல்டு பாக்கெட்ல போட்டு போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாரு முறுக்கெல்லாம். அதனால தான் இந்த முறுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து எங்களுக்கு வந்து உடையாம வந்து சேர்ந்திருக்கு. அடுத்து வந்து மயிலாப்பூர்ல இருக்கிற மயிலை ஹாட் சிப்ஸ். இந்தியா விலாக்லயே நான் காமிச்சிருப்பேன். அந்த கடையிலேருந்து தான் நாங்க வந்து நெறைய ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதனால வந்து அங்கேருந்து வந்து இந்த குச்சி சிப்ஸ், அதாவது வந்து டாப்பியோகா சிப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த காரம் போட்ட குச்சி சிப்ஸ் வந்து அடுத்து வந்து குடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வாங்கினதுக்கு ரொம்ப நாள் எங்களால வச்சும் சாப்பிட முடிஞ்சதுங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்கும் அந்த சிக்கு நாத்தம்லாம் எதுவுமே வரல. ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து இங்க வந்து நான் வந்து மிக்ஸ்சர் பாக்கெட் வந்து வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி கோவை பழமுதிர் நிலையம் தான். ஸோ எங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, முக்காவாசி அந்த கோவை பழமுதிர் நிலையம், ஏ டூ பி, அதுக்கப்புறம் வந்து மயிலை ஹாட் சிப்ஸ் இங்கேருந்து தான் வாங்கினது. ஸோ அடுத்து மயிலை ஹாட் சிப்ஸ்லேருந்து வந்து நேந்திரங்காய் சிப்ஸ் வந்து குடுத்து விட்டுருந்தாங்க. இந்த மாரி சிப்ஸ் பாக்கெட் மட்டும் நான் வந்து குட்டி குட்டி பாக்கெட்டா யூசுவலா வந்து குடுத்து விட சொல்லுவேன். அப்ப வந்து நமக்கு ஒரு பாக்கெட்டா ஓப்பன் பண்ணா போறோம் இல்லைங்களா? அது மாதிரி. அடுத்து மயிலை ஹாட் சிப்ஸ்லேருந்து கார வேர்க்கடல. அண்ட் இது வந்து அங்க அந்த மயிலாப்பூர்ல நான் ஒரு கடை காமிச்சிருந்தேன். ராம்ராஜ் காட்டனுக்கு வாசல்ல இருக்கு. அந்த கடையிலேருந்து சாதாரண உப்பு போட்டு நம்ம வறுத்து வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வேர்க்கடல வந்து வாங்கி குடுத்துருந்தாங்க. அடுத்து இது வந்து ஏ டூ பிலேருந்து வாங்குற மினி தேன்குழல். இது சூப்பரா இருக்கும். நீங்க ஏ டூ பில வந்து வாங்குறீங்க அப்படின்னா, அங்கேருந்து வந்து இந்த தேன்குழல் பாக்கெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆத்தென்டிக்கா இருக்கும். ஜிப்லாக் கவர்டா இருக்கிறதுனால, நம்ம அந்த பாக்கெட்லேருந்து ஒரு முறுக்கு எடுத்துட்டு, பாக்கி முறுக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி அந்த ஜிப்லாக் பேக்க வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. சூப்பரா இருக்கும். ஃப்ரெஷ்னஸ் அப்படியே மெயின்டெயின் ஆயிட்டு இருந்தது. ஸோ அதனால வந்து ஏ டூ பிலேருந்து மினி தேன்குழல். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ். இது வந்து மயிலை ஹாட் சிப்ஸ்லேருந்து 2 பாக்கெட் வாங்கி குடுத்துருந்தாங்க. எப்பவுமே நீங்க இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, குட்டி குட்டி பாக்கெட்டா அவங்கள வந்து போட்டு குடுத்துற சொல்லுங்க. ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது இங்க ஒரே ஒரு பாக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு, எப்ப தேவையோ நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி இன்னொரு பாக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மயிலாப்பூர் ஹாட் சிப்ஸ்லேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ். நாங்க வந்து முதல்ல சொன்ன மாதிரி என்னோட பர்சன் பார்சல் பண்றவர் வந்து இந்த மாதிரி சீல்டு பாக்கெட்டா எங்களுக்கு வந்து சீல் பண்ணி குடுத்துருவாருங்க. இது கொஞ்சம் நாங்க எக்ஸ்ட்ராவா தான் பே பண்ணுவோம். ஆனா இதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாப்பிடுற வரைக்கும் அந்த சீல்ல கூட ஓப்பன் பண்ணாம இருப்பேன். இந்த ஊறுகாய் அந்த ஐட்டம்ஸ்லாம் பின்னாடி வரும், நான் காட்டுறேன். எதுவுமே லீக் ஆகாது. அப்படியே லீக் ஆகினாலுமே எனக்கு வந்து அந்த பாக்கெட்குள்ளேயே தான் லீக் ஆயிருக்கும். ஸோ அதனால மத்த ஐட்டம்ஸ்லாம் வந்து மெஸ் ஆகாம வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ சிப்ஸ். என்னதான் நம்ம வந்து இங்க யுஎஸ்ல எனக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் பொட்டேட்டோ சிப்ஸ் கிடைச்சாலும், நம்ம இந்தியால இருக்கிற சால்டட் வெர்ஷன் பொட்டேட்டோ சிப்ஸ் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பவுமே வந்து அந்த சால்டட் பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து வாங்கியிருப்பேன். அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, டோஸ்ட்.
கார்டமம் ஃப்ளேவர்ல இந்த டோஸ்டி பிராண்ட், பிரிட்டானியாவோட டோஸ்டி பிராண்ட்ல இருக்கிற ரஸ்க்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ரஸ்க் டோஸ்ட். அது வந்து எங்களுக்கு காஃபியோடயோ டீயோடயோ வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல கொஞ்சம் ஏலக்காய் ஃப்ளேவர் போட்டு இருக்கும். அந்த மாதிரி வந்து அந்த டோஸ்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அடுத்து இது வந்து வெரைட்டி ஆஃப் பிஸ்கெட்ஸ். அப்புறம் பிரிட்டானியாவோட கேக் காபிள்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது குட் டே பிஸ்கெட்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குட் டே, பார்பான், குட் டேல நிறைய வெரைட்டி. அப்புறம் அந்த பிரிட்டானியாவோட கேக் காபிள்ஸ் அதுவும் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ இது வந்து அடுத்து ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. இந்த கேக் காபிள்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஃப்ரெஷ்ஷா நீங்க எந்த கடையில இருந்து வாங்குறீங்களோ அவங்க கிட்ட வந்து ஃப்ரெஷ் ஸ்டாக்கா மட்டும் இருந்துக்கிறதான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது, வந்த உடனே யூஸ் பண்ணோம். அடுத்து இது வந்து பிரிட்டானியா குட் டே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாள் நான் வந்து வச்சுதாங்க யூஸ் பண்ணேன். ஏன்னா ஃப்ரெஷ் லேட்டஸ்ட் ஸ்டாக்கா பார்த்து பார்த்து வந்து டேட் பார்த்து பார்த்து எடுத்து தான் அம்மா அமுச்சு விட்டுருந்தாங்க. அதனால வந்து இது எல்லாமே ஃப்ரெஷ்னஸ் வந்து சூப்பரா மெயின்டைன் ஆயிட்டு இருந்தது. இந்த கேக் காபிள்ஸ் மட்டும் நாங்க முதல்லயே வந்து டக்குன்னு எடுத்து காலி பண்ற மாதிரி வச்சுக்கிட்டோம். ஏன்னா அது ரொம்ப நாள் வைக்க முடியாது. பிளஸ் வந்த உடனேயுமே நான் எடுத்து வந்து ஃப்ரிட்ஜ்ல போட்டுட்டேன். இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாமுமே அவர் அழகா வந்து சீல் பண்ணி அனுப்பிச்சிருந்தாரு. அதனால எனக்கு எதுவுமே வந்து உடையவே இல்ல. உடையாம வந்து எல்லா பிஸ்கெட்ஸுமே வந்திருந்தது. ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நாங்க வந்து லஸ்கார்னர்ல தான் வந்து ஒரு பார்சல் பர்சன் கிட்ட குடுப்போம். அவர் வந்து DHL மூலமா எங்களுக்கு கொரியர் பண்ணி விடுவாரு. இது வந்து பாத்தீங்கன்னா, அம்மா பண்ண மாங்காய் தொக்கு, வீட்லயே வந்து மாங்காய் தொக்கு கிளறியிருந்தாங்க. அது இந்த மாதிரி 2, 3 சீல்டு பாக்கெட்டா குடுத்து விட்டுட்டாங்க. ஸோ நான் அப்படியே அந்த சீல்டு பாக்கெட்டா எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு, எப்ப யூஸ் பண்ணுவேனோ அப்ப எடுத்து நான் வந்து ஒரு பாட்டில்ல போட்டு யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து இது வந்து நியூ சவேரா பேக்கரியோட பட்டர் குக்கீஸ். இந்த குக்கீஸ் வந்து பாத்தீங்கன்னா, மைலே ஹாட் சிப்ஸ்ல இருக்கு. அங்கேருந்து தான் வந்து வாங்கினாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் 2 பாக்கெட் வந்து கேட்டிருந்தேன். ஆமா. ஸோ 2 பாக்கெட் வந்து குடுத்து விட்டுருந்தாங்க. நல்ல செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப அப்படியே வந்து ஒரே ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டாலே நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அ இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல வந்து என்ஜாய் பண்ண ஸ்நாக்ஸ் இல்லைங்களா? அதனால நாங்க எல்லாமே ரொம்ப ரசிச்சு அத வந்து எப்பவுமே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் வந்தது அப்படின்னா. அடுத்து இது வந்துட்டு மாகாளி கிழங்கு ஊறுகாய். இந்த மாகாளி கிழங்கு ஊறுகாய் வந்து இந்த பர்ட்டிகுலர் பிராண்ட் வந்து நெறைய கடைகள்ல இப்ப கிடைக்குது. மகாலட்சுமி ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மந்தவள்ளி போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து இருக்கு. அது வந்து ஹோல்சேலா அவங்க அங்கேயே வந்து பிரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த கடையிலேருந்து வந்து யூசுவலா இந்த மாதிரி மகாளி கிழங்கு ஊறுகாய், இந்த தங்கம் பிராண்டோட மகாளி கிழங்கு ஊறுகாய் வந்து வாங்குவோம். ஸோ சூப்பரா இருக்கும். நம்ம வந்து வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா, நான் அந்த மகாளி கிழங்கு வந்து எல்லா உப்மா, அரிசி உப்மா, அப்புறம் அடை இதெல்லாம் வந்து பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு வந்து கொஞ்சமா மகாளி கிழங்கு எடுத்து தயிர் சேர்த்து சாப்பிட்டா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இது உடம்புக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னுவாங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி மாகாளி கிழங்கு ஊறுகாய் எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். அதனால அது வந்து 2 பாக்கெட் வந்து கேட்டிருந்தேன். வீட்ல சுத்தமா ஸ்டாக் இல்ல அப்படின்னுட்டு. நான் எடுத்துட்டு வரவும் இல்ல. இந்தியாலேருந்து வரும்போது. ஸோ அதனால வந்து அது வந்து கேட்டிருந்தேன். அது வந்து குடுத்து விட்டுருந்தாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து தேன் மிட்டாய். இது எத்தன பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த தேன் மிட்டாய் வந்து மைலி ஹாட் சிப்ஸ்ல பார்த்து ரொம்ப வருஷம் சின்ன வயசுல சாப்பிட்டது. என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கேட்டுட்டே இருந்தாரு. பட் எங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான தேன் மிட்டாய் நாங்க தேடிட்டே இருந்தோம். கிடைக்கவே இல்ல. கடைசியா ஊருக்கு கிளம்புறதுக்கு முந்தின நாள் நாங்க வந்து இந்த தேன் மிட்டாய் வந்து அந்த கடையில பார்த்துட்டு, ஒரு ஒரு பாக்கெட் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறமா அவங்க பார்சல் இந்த மாதிரி அனுப்பும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருந்தோம். சூப்பர் டேஸ்ட்டுங்க. அதனால வந்து அந்த கடையிலேருந்து வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால வந்து 4 பாக்கெட் வந்து தேன் மிட்டாய் வந்து வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி பட்டர் பிஸ்கெட்டும், பார்லிஜியும் எப்பவுமே வரும். பார்லிஜி வந்து என் பையனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்கெட்ஸ் வந்து ஒரு சில பிஸ்கெட்ஸ் வந்து ஒத்துக்காம இருந்தது. பட் அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே பார்லிஜி ஒத்துக்கும். அதனால டெஃபினட்டா பார்லிஜி உண்டு. இந்த பட்டர் பிஸ்கெட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் நாங்க எப்பவுமே அனுப்ப சொல்லுவோம். எங்களுக்கு புடிச்ச சின்ன வயசுல நம்ம வந்து சாப்பிட்டு வளர்ந்துருப்போம் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து இங்க சாப்பிட முடியாததெல்லாம் வந்து நெறைய வந்து கேட்டு வாங்குவோம். இங்க நெறைய விஷயங்கள் இப்ப கிடைக்குது. பட் இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஊர்ல கிடைக்கிற மாரி வராது. அதுல இது ஒண்ணு. அதாவது இப்ப நான் எடுக்கிற இந்த கடலை மிட்டாய் அண்ட் கடலை உருண்டை வந்து பாத்தீங்கன்னா, இங்க கிடைக்கும். பட் நெறைய வந்து இந்த நார்த் இந்தியாலேருந்து வரக்கூடிய அந்த ஃப்ளேவர்ல தான் வந்து நான் இங்க பாக்குறேன். பட் நம்ப ஊர்ல வந்து நம்ம தமிழ்நாட்டுலேருந்து நம்ம சென்னை அந்த அந்த இடத்துலலாம் வந்து இந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து அது ஒரு தனி டேஸ்ட். அந்த டேஸ்ட் வந்து வரவே வராது. அதனால இது வந்து வாங்கி குடுத்து விட்டுருந்தாங்க. இதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு மைலே ஹாட் சிப்ஸ்லேருந்து அவங்க வந்து வாங்கி குடுத்துருந்தாங்க. அடுத்து அம்
இது வந்து கேலண்டரோடது வந்து நான் வந்து அனுப்ப சொல்லியிருந்தேன். இது வருஷா வருஷம் வாங்கி வச்சிருவாங்க எப்பவுமே. நான் வந்து இந்த டெய்லி ஷீட் கேலண்டர் வந்து அவங்க எப்போ அனுப்புறாங்களோ அத வந்து நான் எடுத்துப்பேன். அது சம்டைம்ஸ் ஜூன் மாசம் கூட எனக்கு வந்து சேரும். பட் பரவால்ல அப்போலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த டெய்லி ஷீட் கேலண்டர் வந்து நான் வந்து எப்பவுமே எடுத்துட்டு வந்துருவேன். என்கிட்ட அந்த சாமி படம் போட்டு அந்த பேக் இது வந்து ஒண்ணு வச்சிருக்கேன். அதுல அப்படியே அடிச்சு வச்சுட்டுருவேன் யூஸ் பண்றதுக்காக. அடுத்து பூஸ்ட். இது வந்து என் பையன் வந்து நேரா அவங்க தாத்தா பாட்டியோட பாண்டிங் போட்டு எனக்கு பூஸ்ட் ரொம்ப புடிச்சிருக்கு. நீங்க தயவு செஞ்சு வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து அவர் வந்து வாங்கிக்கிட்டாரு. ஸோ பூஸ்ட். அடுத்து இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது வந்து தனியா பொடி. தனியா பொடி வந்து கேட்டிருந்தேன். அது வந்து ஒண்ணு வந்து கொஞ்சமா வீட்ல அரைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து விட்டுருந்தாங்க. அடுத்து இது வந்து கஞ்சி மாவு. ரெட் ரைஸும், பயத்தம் பருப்பும் சேர்த்து போட்டு எங்க அம்மா வந்து கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து போட்டு கஞ்சி மாவு வந்து அரைப்பாங்க. நம்ம வந்து இந்த கஞ்சி மாவு வந்து வயருக்கு வந்து ரொம்ப குளுமைங்க. வெந்தயம் எல்லாமே இருக்கிறதுனால, அதுல வந்து கொஞ்சம் வெஜிடபிள்லாம் சேர்த்து போட்டு நான் வந்து அந்த கஞ்சி போட்டு குடிப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து இது வந்து அ இட்லி மொளகா பொடி. இட்லி மொளகா பொடி வந்து எங்க அம்மா பண்றது வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன வெரைட்டில பண்ணாலும், "நீங்க வந்து பாட்டி பண்ற மாதிரி இல்ல. அதனால அவங்க பண்ணும்போது அவங்க பண்ணி அனுப்பட்டும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா, பீனட்ல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல திக்கா வந்து சட்னி மாதிரி அரைச்சு விட்டுருவாங்க. அரைச்சு அனுப்பிச்சுருவாங்க. அத நான் ஃப்ரீசர்ல போட்டுட்டு எப்ப வேணுமோ எடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பீனட் சட்னி மாரி யூஸ் பண்ணிப்பேன். அது டேஸ்டியா இருக்கும். அம்மா வந்து ஒரு டிஃபரண்ட் ஸ்டைல்ல வந்து அரைச்சு அனுப்புவாங்க. ஸோ, அதனால வந்து அவங்க வந்து அத அரைச்சு அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கசின் ஒருத்தர் வந்து துபாய்ல இருக்காரு. அவர் வந்து துபாய்லேருந்து வந்திருந்தாரு போல. அவரு வந்து கொஞ்சம் அ நாங்க வந்து எங்களுக்கு வந்து குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாக்கெட்ல கொஞ்சம் சாக்லேட்ஸு, அப்புறம் பிஸ்தா, பேரிச்சம்பழம் எல்லாமே குடுத்து விட்டிருந்தாரு. என் பையன அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அது வந்து அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. நீ வந்து அத அவங்க குடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. அடுத்து இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பொடியும், கருவேப்பில பொடியும். இங்க கருவேப்பில வந்து அவ்வளோ ஈஸியா கிடைக்காதுங்க. கிடைச்சாலுமே நெறைய விலை இருக்கும். ஒரு 4 குச்சி மாரி வச்சுட்டு அதுக்கு வந்து $1 $2 அப்படின்னுவாங்க. அதனால கருவேப்பில வந்து அம்மா நெறைய வாங்கி நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு மிக்ஸியில வந்து கிரைண்ட் பண்ணி குடுத்துருவாங்க. அது அப்படியே வாசனையா இருக்கும். நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு சாம்பார், ரசம் எது பண்ணாலுமே அதுல நான் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுருவேன். அடுத்து இது வந்து வீட்லயே பண்ண தேங்காய் பொடி. அது வந்து இட்லிக்கு, தோசைக்கு அது எல்லாத்துக்குமே வந்து நாங்க தொட்டுப்போம். அதனால வந்து அது குடுத்து விட்டுருந்தாங்க. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ்யூஸு. கேஷ்யூஸ் வந்து கோவை பழமுதிர்ல வந்து பயங்கர டிஸ்கவுண்ட்ல வந்து கிடைச்சுது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து வாங்கி குடுத்து விட்டுருந்தாங்க. இது கடைசியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி லட்டுங்க. இது வந்து அவ்ளோ ஈஸியா எங்களுக்கெல்லாம் இங்க கிடைச்சிடவே கிடைக்காது. இங்க எங்களுக்கு யாராவது வந்து திருப்பதி போயிட்டு வந்து பிரசாதம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தா தான் எங்களுக்கு கிடைக்கும். லக்கிலி இந்த பார்சல் அனுப்புற நேரத்துல எங்களோட ஃபேமிலி ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அவங்க போயிட்டு வந்துட்டு எங்களுக்காக குடுத்து விட்டுருந்தாங்க. அங்க கொஞ்சம் பயந்துட்டு தான் அனுப்பிச்சு விட்டாங்க. இது கொஞ்சம் ஒரு மாரி நசுங்கி போயிடுச்சு பரவாயில்லையா அப்படின்னு. பட் இருந்தாலும் பரவால்ல நீங்க குடுத்து விடுங்க. எனக்கு வந்து அ நான் வந்து அத அப்படியே சேஃபா வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணியிருந்தேன். ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து இந்த ஊறுகாய் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்க அவர் வந்து நல்ல ஒரு 2, 3 பாக்கெட்ல போட்டு சீல் பண்ணி அனுப்பிச்சுட்டாரு. ஸோ அந்த மாரி அனுப்பிச்சதுனால நமக்கு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வெளியில வராது. நம்ம எப்ப யூஸ் பண்றோமோ, அது வரைக்கும் அந்த பாக்ஸ்லயே நம்ம வச்சுட்டோம் அப்டின்னா, ஃப்ரெஷ்ஷாவும் மெயின்டெயின் ஆகும். நான் வந்த உடனேமே எப்டி இருந்தாலும் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல போட்டுருவேன். ஆ ஏன்னா வெதர் மாறி, மாறி டிராவல் பண்ணி வந்திருக்கு. எப்டி இருக்கும்னு தெரியாது. பட் ஊறுகாய் யூசுவலாவே தாங்கும். தாங்காம இருக்காது. இது வீட்லயே போட்டது தான். ஸோ இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இந்த பேக்லேருந்து சுத்தமா எண்ணெய் வெளியில வரல. இதுதான் இந்த மாரி பார்சல் பண்றதுல அட்வான்டேஜ். ஸோ உங்களுக்கு இந்த குட்டி மினி விளாக் வந்து புடிச்சிருக்கும்னு நம்புறேன். புடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.